ஹாய் ஹலோ மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு கிருத்திகா அண்ணாமலைஸ் சேனல். இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன். எஸ், நம்மளோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் அந்த பேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது நாங்கள் கிளம்பியாச்சு ஃபேமிலியோட. ஏர்லி மார்னிங் 2:30க்கு எங்களுக்கு ஃப்ளைட். இங்கேருந்து டெல்லிக்கு போகிறோம். டெல்லிக்கு 5:30க்கு ரீச் ஆகும். அகெயின் 7 o'clock எங்களோட ஃப்ளைட். 9 o'clock ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ரீச் ஆயிடுவோம். காத்து ஃபோர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃப்ளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா ஏதாவது கதை சொன்னேன். இன்னைக்கு ஸ்ரீநகரில் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், எந்த இடத்துலாம் சுற்றி பார்க்க போகிறோம், இது எல்லாமே சேர்ந்து என் கூட இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போர்டிங்க்கு டைம் ஆனதால் கேட் 6 நம்மளோட போர்டிங் கேட். ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டில் ஏறி நாம் டெல்லிக்கு போக போகிறோம். எஸ் கேட்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டை பிடிச்சி நாங்கள் இப்போ டெல்லிக்கு பறக்க போகிறோம். எஸ், நம்ம டெல்லியில் போய் மீட் பண்ணுவோம். ஓகே, ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் கிளம்பிடும். டெல்லியிலேருந்து இப்போ நம்ம ஸ்ரீநகர் போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக ஸ்ரீநகருக்கு வந்து இறங்கியாச்சு. இன்னைக்கு ஐட்னரி படி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸில் தான். பட் போட் ஹவுஸில் வந்து 12 o'clock மேலே தான் செக்இன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தான் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் வந்துட்டோமா. ஸோ 9:30க்கே வந்து ஸ்ரீநகரில் இறங்கியாச்சு. ஸோ இன்னும் நமக்கு 2.5 hours இருக்குது. அதுக்காக பக்கத்தில் போய் ஒரு சூப்பரான ஒரு காஷ்மீரி ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லி இங்கே வந்து சாப்பிட்டாச்சு. ஃபுட் வேற லெவலில் இருந்தது. அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காஷ்மீரி காவா அப்படிங்கிறது தான் வந்து இந்த டீ போல இருக்கு. ரொம்ப ஃபேமஸானதான். ஆக்சுவலி குடிச்சு பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து டைஜஷனுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஷ் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இப்போ முடிச்சாச்சு. இது முடிஞ்சுதான் இப்போ போய் நம்ம செக்இன் ஆக போகிறோம். அதுக்குள்ள ஏதாவது டைம் இருந்தால் இன்னொரு இடத்த போய் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அது என்ன எங்கங்கிறது என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். வாங்க. எஸ், நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக்இன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஷிகாரா ரைடுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரைட் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.
ஆக்சுவலி இந்த ஷிகாரா ரைடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்ன பக்கத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, இந்த ஃபோட்டோ எடுங்க, அந்த ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ரைடை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணோன்னா இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே கூட பாருங்கள், ஒருத்தர் வந்து இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு 50 rupees அந்த ருபீஸ் இப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அது ஒன்று மட்டும்தான் இங்கே. மற்றபடி ரைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜாலியாக. இப்போ நான் படுத்துட்டு இருக்க போஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் எவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்படியே இருங்க. எஸ், நான் வந்து அப்படி ரொம்ப என்ன சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு டைலாக் பார்க்கறதுக்கு சும்மா ராஜா பகதூர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் வந்து நான் ராஜா பகதூர் மாதிரி படுத்துட்டு இருக்கேன். ராஜா பகதூர் மாதிரி இருக்கா. ரொம்ப சூப்பரான ஒரு சைட் சீயிங். காஷ்மீருக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வெளியில் சுற்றலான்னு நினச்சேன். பட் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எடுத்ததுமே இங்கே வந்தாச்சு. இந்த ரைட் முடிஞ்சதுமே நேராக வந்து நம்ம செக்இன் ஆக போகிறோம். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்டில் தான். ஸோ ஹவுஸ் போட்டில் எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறதெல்லாம் மற்றதெல்லாம் அங்கே பார்ப்போம். இப்போ இந்த வியூ என்னோட சேர்த்து நீங்களும் ரசிச்சிட்டே இருக்கலாம். விஷ்ணு அப்படியே ஃபுல்லாக வியூ எடுப்பாக்கலாம். ஷிகாரா ரைட் முடிஞ்சு ஹவுஸ் போட்டுக்கு வந்தாச்சு. டால் லேக்கில் இருக்கிற ஒரு ஹவுஸ் போட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே தான் வந்து ஷிகாரா ரைட் முடிஞ்சுது எங்களுக்கு. ஸோ இங்கே இந்த ஹவுஸ் போட்டில் இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நம்ம காஷ்மீர் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே 1 இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே. வாவ், ஒரு வீட்டில் நார்மலாக நம்ம வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. சூப்பர். இங்கேருந்து அப்படியே உள்ளே போனால் இந்த அப்ஸ்டேர்ஸில் மேலே ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ரூம் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணுற ரூம் இதுதான். இங்க ஒரு ரூம் இருக்கு. வாவ், இங்க தான் வந்து நானும் என் அம்மா என் பையன் எல்லாம் இங்க தான் ஸ்டே பண்ண போறோம். பக்கத்து ரூம்ல என் ஃப்ரெண்ட் ஸ்டே பண்ண போறா. ஸோ வெற்றிகரமா நம்ம காஷ்மீர் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே 1 இங்க தான். ஸோ இன்னைக்கு நைட் நம்ம வந்து ஓவர் நைட் இன்னைக்கு இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ண போறோம். காஷ்மீர் ட்ரிப்போட டே 1 இன்னைக்கு இந்த போட் ஹவுஸ்ல தான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். இதுக்கப்புறம் எந்த சைட் சீயிங்கும் கிடையாது. நாளைக்கு காலையில தான் இதுக்கப்புறம் சைட் சீயிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம டே 1 இங்க முடியுது. காலையில இருந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஏர்லி மார்னிங் ஃபிளைட்ல வந்தோமா, அதுக்கப்புறம் இங்க போட்ல செக்இன்க்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் சுத்தினதால ரொம்ப பாடி போய் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு நல்லா நிம்மதியா தூங்க போறேன். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து எந்த இடத்துக்குலாம் போறோங்கிறத மேற்கொண்டு வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம்.